அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நாம் வாழ்க்கையில் பலருக்கும் ஏற்படும் ஒரு முக்கியமான சோதனை பற்றி பேசப்போகிறோம். அது வறுமை, நெருக்கடி, மனழுத்தம் போன்றவை. மனிதன் முயற்சி செய்கிறான், உழைக்கிறான், ஆனால் சில நேரங்களில் நிலைமை அவனை சோதிக்கிறது. அப்போது உண்மையான நம்பிக்கை எங்கே இருக்கிறது என்றால், அது அல்லாவின் மீது வைத்துள்ள தௌஹீத் மற்றும் துவா தான். அந்த வகையில் இன்று நாம் 40 நாட்களில் வறுமையை விலக்க உதவும் ஒரு சக்தி வாய்ந்த வஜிபாவைப் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். இது ஒரு கடினமான செயல் அல்ல, மிகவும் எளிமையானது. ஆனால் இதில் முக்கியமானது ஒழுக்கமும் தொடர்ச்சியும் முழு நம்பிக்கையும் ஆகும். இந்த அமலை ஒருவர் மனமார செய்து வந்தால், இன்ஷா அல்லாஹ், அல்லாவின் அருள் அவன் வாழ்க்கையில் வெளிப்படும். இந்த வஜிபாவின் மையமாக இருக்கும் சூரா குரானில் மிக முக்கியமான ஒரு சூரா, அது சூரத்துன் நஸ்ர். இந்த சூரா அல்லாவின் உதவி, வெற்றி மற்றும் மனிதனுக்கு வரும் மாற்றங்களை நினைவூட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டபோது அருளப்பட்ட இந்த சூரா நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கிறது. அல்லாவின் உதவி வந்துவிட்டால் எந்த சிரமமும் நீண்ட நேரம் நிலைத்திருக்காது. இந்த சூராவை அடிக்கடி ஓதுவது மனதில் நம்பிக்கையையும் உள்ளத்தில் அமைதியையும் தரும். இப்போது இந்த வஜிபாவை செய்யும் முறையை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். தினமும் 5 நேர தொழுகைக்குப் பிறகு இதை செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கும் பின் முதலில் 3 முறை அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மது என்று சலவாத் ஓத வேண்டும். அதன் பிறகு சூரத்துன் நஸ்ர் ஓத வேண்டும். إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في الدين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. வஜ்ர் தொழுகைக்குப் பிறகு 21 முறை, லுஹர் தொழுகைக்குப் பிறகு 22 முறை, அசர் தொழுகைக்குப் பிறகு 23 முறை, மக்ரிப் தொழுகைக்குப் பிறகு 24 முறை, இஷா தொழுகைக்குப் பிறகு 25 முறை ஓத வேண்டும். ஒவ்வொரு முறையும் முடித்தபின் மீண்டும் 3 முறை சலவாத் ஓத வேண்டும். இந்த முறையில் ஒரு நாள் முழுவதும் இந்த அமல் நிறைவடையும். இதற்கு பிறகு மிக முக்கியமான பகுதி துஆ ஆகும். ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் இந்த சூராவை ஓதி முடித்தவுடன் மனமுருகி அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனது வறுமையை நீக்கி எனக்கு ஹலால் ரிஸ்கை வழங்கி என் வாழ்க்கையை சுகமாக மாற்றிவிடு என்று முழு நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும். இந்த துஆவைச் சொல்லி உங்கள் மீது ஊதிக்கொள்ளுங்கள். இதை தினமும் தவறாமல் செய்து வர வேண்டும். இந்த வஜிபாவில் முக்கியமான சில நிபந்தனைகள் உள்ளன. இது 40 நாட்கள் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். ஒரு நாளும் தவறக்கூடாது. தொழுகைக்குப் பிறகு மட்டுமே இதை செய்ய வேண்டும். வேறு நேரங்களில் செய்தால் அதன் முழு பலன் கிடைக்காது. மேலும் இதை செய்வதற்கு உள்ளத்தில் முழு ஈமான் மற்றும் யகீன் இருக்க வேண்டும். நம்மால் செய்யப்படுவது ஒரு செயல் மட்டுமே, பலனை வழங்குவது அல்லாஹ் மட்டுமே என்பதை நம்ப வேண்டும். அன்பான சகோதரர்களே, இந்த எளிய அமல் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. சிரமங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அல்லாவின் அருள் அதைவிட பெரியது. ஆகவே இந்த வஜிபாவை நம்பிக்கையுடன் செய்து அல்லாவின் உதவியை எதிர்பாருங்கள். அல்லாஹ் நம் அனைவரின் கஷ்டங்களையும் நீக்கி வளமான மற்றும் அமைதியான வாழ்க்கையை நமக்கு அருள்வானாக. இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.